எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஜிபிபி யூஎஸ்டியோட வீக்லி ரிப்போர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இது என்னோட யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ட்ரேட் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபேஸ்புக் பேஜ் இது ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் இதில் போஸ்ட்லாம் பண்ணுவேன். யூடியூப்பில் எனக்கு 50 பேர் வந்துட்டாங்கன்னா நான் லைவில் வீடியோ போடுறேன். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிபிபி யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா 4 ஹவர் சார்ட். இதோட 3 மாதம் பேக்கப் நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் மே மந்த் வந்து நம்மளுக்கு ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. செல் என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம், கீழே லோ கட் ஆகலை. பை என்ட்ரி, இந்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பாயிண்ட்டை வந்து நம்ம கணக்கு வச்சுக்கூடாது. மற்ற டிஜிட்டலாக 5 டிஜிட்டலாம் பண்ண வச்சுக்கலாம். 34,746 வருது. 34,750 நம்ம பை பண்ணியிருந்தோம்னா 36,161 இத்தனை 160 வச்சுக்கலாமே. 14,750 36,000 கிட்டத்தட்ட ஒரு 1,300 1,400 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு என்ட்ரி நமக்கு டார்கெட் ஆயிருக்கு. ஒரே வாரம் தான் இது பார்த்தீங்கன்னா. இப்போ மே மாதம் எண்டில் நம்ம வாங்கியிருப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஜூனில் ஃபர்ஸ்ட் வீக்லி நம்ம செல் பண்ணியிருப்போம். அடுத்து இங்கே ஒரு செல், இது கட் ஆகலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி. இந்த பைக்கில் ஹை பார்த்தீங்கன்னா 35,497 35,500 வச்சுட்டோம்னா 36,321 கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஒரு 500 பாயிண்ட்டுக்கு ஒரு ப்ராஃபிட் மேலே நம்ம க்ளோஸ் பண்ணாலே ஒரு $5 ஒரு லாட்டுக்கே நமக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி லோ பார்த்தீங்கன்னா 34,661 34,660 எடுத்திருந்தாலும் இல்லை 650 எடுத்திருந்தாலும் 33,827 அதில் ஒரு 600 பாயிண்ட் ஒரு 700 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு எப்பவுமே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஹை வந்து ரொம்ப பெரிய கேண்டில் நம்மளுக்கு வந்து இருக்குதுன்னா ஒரு 500 பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ஓகே. 1:1 கண்டிப்பாக கிடைக்கும். நம்மளுக்கு அதுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து கேண்டில் வரும்போது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை நம்ம இது பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் இது கிரியேட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 23 ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இதோட ஹை வந்து 35,060 35,080 37,880 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2,800 பாயிண்ட் பக்கம் போயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 35,000 வச்சாலும் உங்களுக்கு ஹை இது 37,800 2,800 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. இது 1 வீக் ஹோல்டிங் தான். இதெல்லாம் இங்கே நம்ம வாங்குற இது 1 வீக் இதனோட நெக்ஸ்ட் வீக் நம்ம மிடில் நம்ம கொடுத்துடலாம். இங்கே ஒரு செல் பண்ணியிருப்போம். இந்த செல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா நம்ம வரைஞ்சி அடையாமல் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். இந்த 500 பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரி நம்மளுக்கு இங்கே எடுத்திருக்கும். இங்கே தான் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் தான் நம்மளுக்கு டார்கெட் அங்கே கிடைச்சிருக்கும். அப்புறம் நம்மளுக்கு அது வந்து மைனஸ் தான் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. 3வது ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரி எடுத்ததையுமே நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சிருக்க வேண்டியதில்லை. அடுத்தது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து நம்ம இங்கே நம்ம சப்போர்ட் லெவலில் நம்ம எக்ஸிட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு 1,500 பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்மளுக்கு மைனஸ்னு வைங்களேன். அடுத்தது நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 36,300 நம்மளுக்கு ஒரு செல் கிடைச்சிருக்கு. இந்த பை எக்ஸிக்யூட் ஆகல. 36,300 33,600 வரைக்கும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2,500 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து டார்கெட் ஆயிருக்கு. இங்கே ஒரு 1,500 பாயிண்ட் நம்மளுக்கு மைனஸ் ஆனாலும் அடுத்த நெக்ஸ்ட் வீக்ல 2,500 பாயிண்ட். இப்போ 1000 பாயிண்ட்டுக்கு பக்கம் நமக்கு ப்ளஸ்லேயே நிற்கிது மார்க்கெட்டு. அப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டாப் லாஸை ரிகவர் பண்ணுறதுக்கு ஒரே என்ட்ரி போதும். அதை நம்ம ரிகவர் பண்ணி வந்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி. அந்த பை என்ட்ரி எடுத்துக்கல. ஒரு செல் என்ட்ரி, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் பை. இந்த செல் எடுத்திருக்காது, இந்த ஒரு பை எடுத்திருக்கோம். இந்த பை பார்த்தீங்கன்னா 34,921 35,883 900 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட் போயிருக்கு.
இங்கே ஒரு மீறி போனால் இதோடைய ஹை அண்ட் லோ ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு 200 பாயிண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு டார்கெட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது செல். அந்த வீக்கெண்ட்லேயே செல்லு கிடச்சிருக்கு. செல்லை பொறுத்தளவுக்கு 34,850 செல் என்ட்ரி கிடச்சிருக்குது. 31,400 கிட்டத்தட்ட 4,000 பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்மளுக்கு 3,000 பாயிண்ட்டுக்கு பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. இது ஒரு பெரிய ப்ராஃபிட், நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. அடுத்தது ஒரு பை என்ட்ரி, ஆகஸ்ட் மந்த் நமக்கு ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த பையில் ஹை பார்த்தீங்கன்னா 33,622, 33,600 நம்ம வச்சுட்டாலும் 35,916 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2,300 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட். இதெல்லாம் 1 வீக்ல நம்மளுக்கு. இது மேக்ஸிமம் பார்த்தா ஜிபிபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்லாம் நம்ம டார்கெட் வைப்பாங்க, 100 பாயிண்ட்லாம் வைப்பாங்க டெய்லியுமே. வீக்லிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் தான் வைப்பாங்க. ஆனால் நான் 1000 பாயிண்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே தான், 2,000 பாயிண்ட் 2,500 பாயிண்ட் தான் நமக்கு டார்கெட் ஆகுது. சின்ன லாஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய டார்கெட் வரும். இது ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும், ஏன்னா இது ஒரு ஹை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஒரு 300 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். திருப்பி இந்த ஹையுக்கு மேலே பை எடுக்கல, செல் எடுத்திருக்கு. செல்லு பார்த்தீங்கன்னா 3,473, 3,470 எடுத்திருந்தாலும் 34,470, 33,900 கிட்டத்தட்ட 34,470 கிட்டத்தட்ட 700-800 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே டார்கெட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பை என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம், ரொம்ப பெரிய கேண்டில், பையும் எடுத்திருக்க மாட்டோம். இது ஒரு நியூஸ் பேஸ்ங்காட்டியும் இதோடைய செல் இங்கே என்ட்ரி எடுக்கல, பையும் என்ட்ரி எடுக்கல, இந்த பையும் என்ட்ரி எடுக்கல. இந்த செல் நம்மளுக்கு என்ட்ரி எடுத்திருக்கு. இதோடைய ஸ்டாப் லாஸ் ஒரு 500 பாயிண்ட் இருக்கும். திருப்பி நம்மளுக்கு பை என்ட்ரி கிடைச்சிருக்கு. 34,974, 35,000 வச்சாலும் நம்மளுக்கு 35,300 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. 300 பாயிண்ட் நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகிருக்காது, ஏன்னா இது ஒரு பெரிய கேண்டில், இதோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 700 பாயிண்ட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். திருப்பி நம்மளுக்கு இங்கே ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. செல் என்ட்ரிலையும் பார்த்துட்டிங்கன்னா 34,696, நம்ம ஒரு 690 எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 300 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. திருப்பி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆனதுன்னா ஒரு 400 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகும். மொத்தம் இது 1000 பாயிண்ட் நமக்கு மைனஸில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ட்ரி இருக்குது, ப்ளஸ் பையில் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து என்ட்ரி எடுத்திருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஓப்பன் ஆகும்போது இதை பிரேக் ஆனால் நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். இது மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு டார்கெட் கொடுக்கும். 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் இப்போ நம்மளுக்கு ஒரு 2 லாட் 3 லாட்டுக்கும் போதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 2 லாட்டில் வந்து ஒரு லாட் வந்து 300 பாயிண்ட் 500 பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் லாட்டை ஓப்பனில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப் லாஸை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு அந்த ஒரு லாட் இருக்கும். பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட்டுங்கும் போது அந்த பெரிய லாட் இருக்கும். ரெண்டுமே மைனஸ் ஆகும்போது கண்டிப்பாக 1000 பாயிண்ட் மைனஸ் ஆகும். ஆனால் ப்ராஃபிட்னு ஒன்று வந்ததுன்னா இந்த 1000 பாயிண்ட்டுக்கு வந்து 500 பாயிண்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லாட் ரிகவர் பண்ணிடும். செகண்ட் லாட்டுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இதான் கைஸ் நம்மளுக்கு வந்து ஜிபிபிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட்டில் இருக்கிற வீக்லி ரிப்போர்ட். நம்ம நீ அடுத்து நெக்ஸ்ட் வீக்கு நான் எண்டில் வந்து உங்களுக்கு இது பிரேக் ஆனால் என்ன ஆகுன்னு நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ கைஸ்.